ஜப்பானுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? இந்தியாவின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் எது தெரியுமா? அதுதான் சிவகாசி. 1960களில் இந்த நகரின் அசுர வளர்ச்சியை பார்த்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வியந்து சூட்டிய பெயர்தான் இது. இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை சிவகாசி தான் பூர்த்தி செய்கிறது. அது மட்டுமா, இந்தியாவின் 80% தீப்பெட்டி உற்பத்தியும் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆஃப்செட் பிரிண்டிங் என்று சொல்லக்கூடிய அச்சுப்பணி மையங்களில் ஒன்றாக திகழும் இந்த நகரம் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. சிவகாசி பட்டாசு நகரம் மட்டுமல்ல, இது இந்திய ராணுவத்தின் ஒரு பங்குதாரரும் கூட. இங்கே தயாரிக்கப்படும் மிலிட்ரி ஃபியூசி மேட்சஸ் ஒரு தனிச்சிறப்பு. இவை நெருப்பு ஜுவாலை இல்லாமல் சிவப்பாக மட்டும் மாறி திரிகளை பற்ற வைக்கும். இதனால் எதிரிகள் தூரத்திலிருந்து வீரர்களை கண்டறிய முடியாது. இது தவிர ராணுவ பயிற்சிக்கான வெடிப்பு சாதனங்களும் புகை உருவாக்கும் சாதனங்களும் இங்கேதான் தயாராகின்றன. வறண்ட நிலத்தையும் தனது கடின உழைப்பால் ஒரு தொழில் புரட்சியாக மாற்றிய பெருமை சிவகாசியையே சாரும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.